ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணம் 9ஆம் பகுதி. வேதவதியும் சீதாதேவியும். சாவர்ணி என்ற மன்னன் வினயமின்றி இருந்ததால் கோபம் கொண்ட சூரிய தேவர் அவனை தேச பிரஷ்டம் செய்ய, அதனால் கோபம் கொண்ட சிவனார் சூரியனை சூலத்தால் குத்த முனைய, அவன் பயந்து பிரம்மனை நாட, பிரம்மதேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடையுமாறு கூற, அவன் சென்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைந்தான். அப்போது அங்கே வந்த சிவனாரை சாந்தமடைய செய்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சூரியன் தந்த சாபத்தின்படி சாவர்ணி தேச பிரஷ்டம் ஆவான், ஆனால் அவனது மக்கள் நாடாள்வர் என்றார். மேலும் லக்ஷ்மி தேவி அவர்கள் வம்சத்தில் குழந்தையாய் அவதரிப்பாள் என்றார். சாவர்ணியின் மகன் விருஷத்வஜன், அவன் குமாரன் ருதுத்வஜன். அவனுக்கு தர்மத்வஜன், குசத்வஜன் என்ற 2 புத்திரர்கள். அவர்களுள் குசத்வஜன் மனைவி மாலாவதியிடம் லக்ஷ்மி தேவியின் அம்சமான வேதவதி பிறந்தாள். அவள் பிறந்தபோது வேத ஒலி கேட்டதால் அவள் பெயர் வேதவதி எனப்பட்டது. வேதவதி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே திருமணம் செய்ய வேண்டி புஷ்கர தீர்த்தத்தில் பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்ய, பிரம்மதேவர் தோன்றி அடுத்த ஜென்மத்திலேயே அந்த பேரு கிடைக்கும் என ஆசீர்வதித்து மறைந்தார். வேதவதி தவம் செய்து கொண்டிருக்கையில் அங்கு ராவணன் வந்து மோகம் கொண்டு அவளை தன்னை திருமணம் செய்யுமாறு வேண்டி பலாத்காரம் செய்ய முயன்றான். அவனுக்கு அதிதி பூஜை செய்ய நினைத்த அவள் மிக்க கோபம் கொண்டு தன் வலிமையால் அவனை தடுத்து, என்னாலேயே உனக்கு மரணம் ஏற்படும் என்று சபித்தாள். பின்னர் யோக சக்தியால் கங்கையில் குதித்து உயிர் விட்டாள். அடுத்த பிறவியில் வேதவதி இலங்கையில் ஒரு தாமரை மலரில் பெண் குழந்தையாய் தோன்றிட, அதை ராவணன் ஒரு பெட்டியில் வைத்து கடலில் மிதக்க விட்டான். அந்த பெட்டி மிதிலை நகரை அடைந்தது. ஜனக மகாராஜன் ஏர்கொண்டு நிலத்தை உழ ஏற்காலில் பெட்டி சிக்கியது. திறந்து பார்க்க அதில் கண்ட குழந்தையை எடுத்து வளர்த்து பகவான் ஸ்ரீ ராமபிரானுக்கு திருமணம் செய்வித்த விவரம், ராமன் ராவணனை கொன்றது ஆகியவற்றை ராமாயணம் கூறும். தேவி வேதவதியே அன்னை சீதையாக அவதரித்தாள். 9ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.